நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆன்ட்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் தி லார்ட். ஏஸ்பரம் இன்னைக்கு கொத்த வார்த்தையை பார்க்கலாம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறேன். என் துருகமும் என் கேடகமும் என் பிரச்சனையை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். ஏசப்பா இதுக்கு நம்மளுக்கு ஒரு கதை கொடுத்திருக்காரு. இந்த கதையோட தலைப்பு என்னதுன்னா, பாறையின் மேல் வீடு கட்டியவன் புத்தியுள்ளவன். ஒரு நாள் ஏசப்பா ஒரு மலை மேல ஏறி அவர் சுற்றிலும் உட்காந்துட்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு கதை சொன்னாரு. என்ன கதைனா, ஒருத்தன் ஒரு வீடு கட்ட ஆசைப்பட்டானா. அவன் கற்பாறையின் மேல் கட்டினால் ஆசைப்பட்டானா. அப்போ கற்பாறையின் மேல் கட்டுறதுக்கு அது தேவையான பொருளா எடுத்துட்டு கஷ்டப்பட்டு வீடு கட்டினானா. அப்போ கட்டி பிடிக்கிற அன்னைக்கு ஒரு நல்ல மழைலாம் பெஞ்சு இடியெல்லாம் இடிச்சு தண்ணியெல்லாம் வந்துச்சா. ஆனா அந்த கற்பாறையின் மேல் கட்டுறதுனால அந்த வீடு கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு இருந்துச்சு. அதனால அந்த வீடு இடிஞ்சவே இல்லையா. அப்போ ஏஸ்பா அவங்க சுற்றிலும் உட்காந்துட்டு இருக்கிற ஜனங்கள்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு இந்த கதை அர்த்தம் புரிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க. எல்லாருமே புரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ஏஸ்பா சொன்னாங்க, யார் என்னோட சத்தியத்தை கேட்டு அதோட வழிகளில் நடக்கிறாங்களோ அவங்க கற்பாறையின் மேல் வீடு கட்டுறதுக்கு சமம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஏஸ்பா இன்னொரு கதையை சொன்னாங்க. இன்னொருத்தனும் வீடு கட்ட ஆசைப்பட்டானா. ஆனா அவன் வீடு கட்ட தேர்ந்தெடுத்த இடம் ஒரு மணலா. அந்த இடத்துலயும் அவன் கஷ்டப்பட்டு வீடு கட்டினானா. ஆனா அந்த வீடு கட்டி முடிச்ச அன்னைக்கு செம்மையா மழைலாம் பெஞ்சு இடியெல்லாம் இடிச்சிச்சா. ஆனா அந்த வீட்டுல இடியெல்லாம் இடிச்சதுனால அந்த வீடு அப்படியே விழுந்துருச்சா. இல்லை பேசப்ப கேட்குறாங்க அந்த ஜனங்கள்கிட்ட, உங்களுக்கு இதோட அர்த்தம் புரிஞ்சிச்சான்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாருமே சிரிச்சுட்டு சொன்னாங்க, அவன் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த நல்ல இடத்த தேர்ந்தெடுத்துருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஏற்ப சொன்னாங்க, யாரோட சத்தியத்தை கேட்டு அதன் வழிகளில் நடக்கிறாங்களோ அவங்க கற்பாறையின் மேல் கட்டுறதுக்கு சமம் சொன்னாங்க. யார் என்னோட சத்தியத்தை கேட்காம அதன் வழிகளில் நடக்காம இருக்காங்களோ அவங்க மணல் மேல் கட்டுறதுக்கு சமம் சொன்னாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ யாராச்சும் ஏற்பட சுவிசேஷத்தை நம்மளுக்கு சொன்னாங்களோ, நம்ம எங்கேயாச்சும் கேட்டோமோ அதன்படி நம்ம நடக்கணும்னு சொல்றாரு. ஆமென். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்